الله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها وما ربك بظلام للعبيد صدق الله العلي العليم. عن ابن عمر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم أمر بالزكاة الفطر قبل خروج الناس إلى الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய கடைசி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இன்று பிறை 29 ஆகிவிட்டது. நாம் ரமலானில் நோற்ற நோன்புகள் அவைகள் ஏற்கப்படுவதற்காக வேண்டி அந்த நோன்புகளில் விடுபட்டிருக்கக்கூடிய தவறுகளை அடைப்பதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய கடைசியில் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு கடமைகளில் ஒன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ராக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஏன் கடமையாக ஆக்கினார்கள் என்று சொன்னால், ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸி வ துஅமத்தல் லில் மசாகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இது நோன்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வீணானவைகள், இந்த நோன்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளுக்கு பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். அதே போலதான் வத்துஅமத்தல் லில் மசாகீன், இன்னும் ஏழை எளியவர்களுக்குரிய உணவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எவ்வாறு நிறைவேற்றினார்கள், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்போது கொடுத்திருக்கிறார்கள், இதனை எவ்வாறு கொடுக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள், இது யார் யார் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை தான் எவ்வாறு நிறைவேற்றினார்கள் என்பதை புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஷஈரின், ஒரு சா ஈத்தம்பலம் அல்லது ஒரு சா கோதுமையை கொடுத்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி இருக்கிறார். ஒரு ஊரினுடைய என்ன பிரதானமான உணவோ அந்த தானியத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்போது கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த உம்மத்துக்கு சொல்லினார்கள். அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி கப்ல குரூஜின் நாஸி லஸ்ஸலா, மனிதர்கள் தொழுகைக்கு வெளியாகுவதற்கு முன்னதாக, பெருநாளுடைய தொழுகைக்கு வெளியாகுவதற்கு முன்னதாகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஷவ்வாலுடைய தலைப்பை கண்டதிலிருந்து இந்த ஈதுடைய தொழுகை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லீமாக இருந்தால் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைக்குமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருநாளுடைய நாளிலே அவர்களுடைய அந்த துணிமணி, அவர்களுடைய அந்த சாப்பாடு, இந்த விடயங்கள் எல்லாம் போக, ஒரு மனிதனுடைய அவன் கொடுக்க வேண்டிய கடனும் போக மேல் மிச்சமாக அவனிடம் இருக்கிறது சொன்னால்
அவன் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவன் நிறைவேற்றுவது அவனுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் தன்னுடைய செலவீனத்துக்கு கீழால யாராவது இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் தானே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்று கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு எவ்வளவோ என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சா என்று சொல்லக்கூடிய சமயத்தில் 4 முத்துகள், ஒரு முத்து சாதாரணமாக 600 கிராம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே 4 முத்துகள் என்பது 2.400 கிராம், அதாவது 2 கிலோவும் 400 கிராம் ஒரு தலைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் பணமாக கொடுக்கலாமா என்று கேட்டால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த விதமான ஹதீஸும் இல்லை இதனை பணமாக கொடுப்பது சம்பந்தமாக. நபியுடைய சுன்னா இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இதனை தானியமாகத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நபியுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியுடைய காலத்தில் எவ்வாறு நான் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றினேனோ அதே போலதான் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் நான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவேன். நான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரில் இது ஜபீபாக இருக்கலாம், அல்லது அக்கித்தாக இருக்கலாம், அல்லது தம்ராக இருக்கலாம், அல்லது ஷஈராக இருக்கலாம். இது போன்ற இந்த தானியங்கள் உணவுகளிலிருந்துதான் இந்த ஜகாத்தை நான் ஃபித்ரை நிறைவேற்றுவேன் என்பதாக சஹாபாக்கள் தெளிவாக சொல்லி காட்டலாம். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் பணமாக நிறைவேற்ற முடியாது. நாம் சல்லியாக எம்முடைய ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க முடியாது. எம்முடைய ஊருடைய பிரதானமான எந்த உணவை நாம் உட்கொள்கிறோமோ அந்த அரிசியை தான் நாம் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க முடியும். அந்த அரிசி அது எவ்வளவு விலை மதிப்புள்ள அரிசியாகவும் இருக்கலாம், நாம் வளமையாக உண்ணக்கூடிய அரிசியாகவும் இருக்கலாம், அல்லது அதை விட தரம் கூடியதாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாம் உண்ணக்கூடியது வளமையான சாப்பாட்டு அரிசியாக இருக்கிறது, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கக்கூடியது நாம் கீரி சம்பா வாங்கி கொடுக்கிறோம் அல்லது பாஸ்மதியை வாங்கி கொடுக்கிறோம். இது பிரச்சனை கிடையாது, நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஏன் சதகாக்கள் கொடுக்கின்ற சமயத்தில் சிறந்ததை கொடுக்க வேண்டும், அதற்காக வேண்டி தாழ்ந்ததை நாம் கொடுத்து விடக்கூடாது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுப்பது என்றால் இந்த குர்ஆனிலே ஜகாத் கொடுப்பதற்கு அல்லாஹ் 8 கூட்டங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த 8 கூட்டங்களில் உள்ளவர்களுக்கு தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் வளமையாகவே சிலருக்கு கொடுத்து கொண்டு இருப்போம். நாம் ஒரு 10 வருடம் 15 வருடம் நாம் தொடர்ந்து ஒரு ஆளுக்கே கொடுத்து கொண்டு இருப்போம். ஆனால் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ருக்கு கடமையானவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பதை தவிர்த்து இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு தகுதியானவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஏன்னா காலகாலமாக ஒரே நபருக்கு நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அவரும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதும் கிடையாது, ஆனால் அவர்கள் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நபர்களை நாம் தவிர்த்து இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு யார் தகுதியானவர்கள் என்பதை இனங்கண்டு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இன்று பிறை 29 இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இப்போதே தயாராகிவிட வேண்டும். சரி, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நேர காலத்தோடு நிறைவேற்றலாமா என்று கேட்டால் நேர காலத்தோடும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற முடியும். ஒரு 2-3 நாள் அல்லது 5-10 நாளைக்கு முன்னால சிலவர்கள் நாம் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி இருப்போம். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவ்வாறு நிறைவேற்றலாமா என்று கேட்டால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை முன்கூட்டியும் நிறைவேற்ற முடியும். அதற்கும் ஃபுகாக்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை முன்கூட்டி நிறைவேற்றுவதும் ஆகும் என்பா சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே பெரியார்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரையில் நாம்
எது நபியுடைய அந்த வழிமுறையோ அந்த வழிமுறையை நாம் கையாண்டு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எம்முடைய நோன்பினுடைய அந்த கபூலியத்துக்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் முதலாவதாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது அன்பான சகோதரர்களே, இன்று பிறை 29 இருக்கிறதுனால இன்றைய நாள் மக்ரிபுக்கு பின்னதாக நாம் எம்முடைய நாட்டினின் நாம் பிறையை காண இருக்கிறோம். பிறை பார்ப்பதற்காக வேண்டிய அறிவித்தல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய நாள் மக்ரிபுக்கு பின்னதாக, மக்ரிபுடைய அந்த தொழுகைக்கு பின்னதாக அல்லது இந்த மானம் சூரியனுடைய மறைவை ஒட்டி நாம் பிறையை பார்க்க வேண்டும். பிறை தென்பட்டு விட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் பெருநாளாக அமைந்துவிடும். அப்படி பிறை தென்படவில்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை நாள் தான் எமக்குரிய பெருநாளாக அமைந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை தெளிவாக சொல்லி காட்டினார்கள். நீங்கள் பிறையை கண்டே நோன்பு நோருங்கள், பிறையை கண்டே நோன்பை விடுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் பிறையை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும், பிறையை பார்த்து நோன்பை விட வேண்டும். எங்கேயோ காணக்கூடிய பிறையை வைத்து இந்த நாட்டிலே பெருநாளை கொண்டாடுறதுக்கு இந்த நாட்டிலே பெருநாளுக்காக வேண்டி பிற காணப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி இருக்க மாட்டார்கள். ஃபைன் ஹும் அலைக்கும் ஃபக்திரு லஹு ஸலாஸீன், மேக கூட்டம் மறைத்து விட்டால் நீங்கள் 30 பூர்த்தி செய்யுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க தேவையில்லை. அப்ப நபி அவர்கள் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் பிறையை காண்கிறீர்கள் என்றால் நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டா நோன்பை விடுங்க. மேக கூட்டங்கள் மறைத்து பிறை காண முடியாவிட்டால் 30 நீங்கள் பூர்த்தியாக்குங்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த காலத்தில் நாங்க சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், நபியுடைய காலத்துல டெக்னாலஜி இல்ல, ஆனா இந்த காலத்துல எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்த காலமாக இருக்குது. அதனால நாங்க எங்கேயோ காண்ட பிறையெல்லாம் இப்பவே உடனே தெளிவாகுது என்பதாக நாங்க சொல்றோம். நபியுடைய காலத்துல இல்லாத டெக்னாலஜி இல்ல. இந்த காலத்துல நபியுடைய காலத்துல இருந்த டெக்னாலஜி வஹீயுடைய டெக்னாலஜி இருந்துச்சு. உடனேக்குடன் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா அல்லாஹ் அறிவித்து கொடுத்து கொண்டே இருந்தார். அதை விட டெக்னாலஜி இந்த காலத்துல வேற எந்த ஒண்ணுமே இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய டெக்னாலஜி நபியுடைய காலத்துல இருந்துச்சு. நபி அவங்களுக்கு அல்லாஹ் சொல்ல இல்ல, நபி அங்க கூஃபாவுல பிற காணப்பட்டு விட்டது, நீங்க இங்க நோம்ப விடுங்க என்று அல்லாஹ் சொல்ல இல்ல. அங்க பஸ்ராவுல பிறைய கண்டுட்டாங்க நபியே, நீங்க இங்க பெருநாளை கொண்டாடுறதுக்கு நீங்க தயாராங்கன்னு நபிக்கு சொல்ல இல்ல. நபி அவர்கள் ஹதீஸ்ல சஹாபாக்களுக்கு வழங்கப்படுத்த எவ்வாறு பிறைய கண்ணு நோன்பை நோருங்கள், பிறைய கண்ணு நோன்பை விடுங்க என்பதை சொல்லி இருக்கிறார். நபி அவங்களும் சஹாபாக்களை பார்த்து சொல்ல இல்ல, நீங்க கூஃபாவுல கண்ட பிறையை வைத்து இங்க மதீனாவுல பெருநாள் கொண்டாடலாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்ல இல்ல. அல்லது வேற எங்கேயாவது கண்ட பிறையை வைத்து நீங்கள் இங்கு பெருநாள் கொண்டாடலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் சொல்ல இல்ல. ஆனா இன்றைக்கு நாங்க தான் இன்றைக்கு அதை விளங்காம இருக்கிறோம். இன்னைக்கு எங்கேயோ காணக்கூடிய பிறையை நாங்க என்ன செய்யறோம், இன்னைக்கு நாங்க பெருநாள் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வீட்டுக்குள்ளால 2 பெருநாள், மனைவி நோன்பு, கணவன் பெருநாள் கொண்டாடக்கூடிய நிலைமை. அதுல ஒரு கூட்டம் இன்றைய ஒரு நாளைக்கு முன்னதாக பெருநாளை கொண்டாடுறது, கொண்டாடி போட்டு அடுத்த நாளும் பெருநாளைக்காக வேண்டி அவர்கள் முன்னுக்கு போய் நிற்கிறது. 2 பெருநாள் அவங்க கொண்டாடுறது. அன்பான சகோதர பெரியார்களே, நபி அவர்களுடைய ஹதீஸ் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஆனா சிலவர்கள் நான் பிடிச்ச முசலுக்கு 3 காலம் சொல்லக்கூடியவங்களை திருத்தேலாம். அவங்க சொல்றதுதான் சரி என்று சொல்லக்கூடியவங்க, வாதிடக்கூடியவங்க திருத்த முடியாது. அதனால நாங்க தெளிவாக இருக்க வேண்டும். பிறையை பார்த்தோம், நோன்பை பிடிச்சிருக்கிறோம், பிறையை பார்த்து நாங்க நோன்பை விட வேண்டும். இன்றைய நாள் பிறை பார்க்கப்படுகிறது. பிறை தென்பட்டால் நாளை புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் பெருநாள். இன்று பிறை தென்படவில்லை என்று சொன்னால் எமக்கு அறிவிப்பு தரப்படும், பிறை எங்கேயும் தென்படவில்லை. அதனால் 30 நோட்டு இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை நாள் பெருநாளை கொண்டாடுங்க. அதிலேயும் நாங்க இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறோம்.
சரி பெரிய கண்டத்துக்கு பின்னால நோன்பை நாங்க விடுவோம் என்று சொல்லி நாங்க வியாழக்கிழமை தான், உதாரணத்துக்கு இன்னைக்கு பிற காண இல்லைன்னு சொன்னா நாங்க வியாழக்கிழமை தான் பெருநாள் கொண்டாடுறது, ஆனா நாளைக்கு நோம்பு நோக்க தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் இருக்கிறான். ஏன்? இன்னொரு நாட்டுல பெருநாளாக இருக்குது, பெருநாளுடைய தினத்துல நோன்பு நோட்பது ஹராம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறான். அன்பான சகோதரர், அப்படி ஒன்றும் இல்லை. பெருநாள் எங்களுக்கு இல்ல, நாங்க பிரே காண இல்ல, அதனால நாங்க நோன்பு நோக்குற எங்களுக்கு கடமை. அதனால நாங்க விளங்கிடக் கூடாது அந்த சவுதியில பெருநாள் கொண்டாடப்படுது, நாங்க எப்படி இங்க நோன்பு நோக்குறது, அதனால நாங்க நோன்பை விட்டுட்டு இருப்போம், நாங்க பெருநாளும் கொண்டாடுறது இல்ல, நோன்பை நாங்க பிடிக்கிறது இல்ல என்ற ரெண்டு இருமாப்புல நாங்க இருந்துடக்கூடாது. எங்களுக்கு 30, அவர்கள் 30 பூர்த்தி செய்தாலும் எங்களுக்கு 30 தான் என்று சொல்லி நாங்க அந்த நோன்பை பிடிக்கிறது எங்களுக்கு கடமை. அன்பான சகோதரர், அதனால இப்படி எல்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு எங்களை குழப்பக்கூடிய சில செய்தி உலாவிக் கொண்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்றாங்க, இன்னைக்கு பெண்கள் பாவிக்கக்கூடிய நகைக்கு, பாவனையுடைய நகைக்கும் ஜகாத்தை கொடுக்கணும் சொல்லி சில ஆர்டிக்கல் வெளியிக்கிறாங்க. இன்னைக்கு சிலவங்க பார்த்துட்டு அதெல்லாம் இன்னைக்கு அப்படி மீக்கா இப்படி மீக்கான்னு கேட்க. ஏன்? இன்னைக்கு சிலவங்க எழுத்தில் இன்னைக்கு மக்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தனக்கு பட்டதெல்லாம் இன்னைக்கு எழுதி கொண்டு இருக்கிறாங்க, தனக்கு பட்டதெல்லாம் மார்க்கம் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க விளங்கிடக் கூடாது. உதாரணத்துக்கு இன்று பிறை தென்படாவிட்டால் நாளை எமக்கு நோன்பு 30, அங்கே சவுதியிலே பெருநாளாக இருக்கிறது, அவர்களுக்கு இன்று 30 சொன்னால் நாளை நாம் நோன்பு நோக்க தேவையில்லை, பெருநாளும் கொண்டாடுறதில்லை, வியாழக்கிழமை தான் பெருநாள் கொண்டாடுற முடிவுல இருந்துடக்கூடாது. நாம் இன்றைய நாள் எவ்வாறு நோன்பு நோட்டிருக்கிறோமோ நாளை பிறை தென்படாவிட்டால் நாளைய நாளும் பெருநாளை நாங்கள் என்ன செய்ய நோன்பை நோக்க வேண்டும். அடுத்தது அன்பான சகோதர பெரியார்களே, பிறை தென்பட்டு விட்டால் நாம் என்ன செய்வது? பிறையை கண்டுவிட்டால் துஆ ஓத வேண்டும். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் என்ற இந்த துஆவை ஓதுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததுதான் பெருநாளுடைய பிறையை கண்டுவிட்டோமா, ஷவ்வாலுடைய பிறையை கண்டுவிட்டால் தக்பீர் சொல்லுவது சுன்னத். இந்த நோன்பு பெருநாளாக இருப்பதனால் எது வரைக்கும் தக்பீர் சொல்ல முடியும் என்றால் இமாம் தொழுகைக்கு வரும் வரைக்கும் தக்பீர் சொல்ல முடியும். பிறையை கண்டதிலிருந்து இமாம் முஸல்லாவுக்கு தொழுகைக்கு வரும் வரைக்கும் தக்பீர் சொல்ல முடியும். தொழுகை முடிந்து விட்டால் தக்பீர் கிடையாது. ஆனால் ஹஜ் பெருநாளாக இருந்தால் கிட்டத்தட்ட 5 நாட்கள் தக்பீர் செல்வது. ஆனால் நோன்பு பெருநாளை பொறுத்த வரையில் தக்பீர் என்பது பிறை தென்பட்டிலிருந்து இமாம் முஸல்லாவுக்கு வரும் வரைக்கும் தான் தக்பீராக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது அன்பான சகோதரர்களே, பெருநாளுடைய அந்த தொழுகைக்கு வரக்கூடிய சமயத்தில் குளித்துக் கொண்டு வருவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. புத்தாடைகளை அணிந்து கொண்டு வருவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் புதிய ஆடைகள், நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு வருவது இதுவும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது அன்பான சகோதரர்களே, நறுமணம் பூசிக்கொண்டு வருவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நோன்பு பெண்ணாவுடைய அந்த தினமாக இருப்பதனால் அந்த நோன்பு பெண்ணால் தொழுகைக்காக வரக்கூடிய சமயத்தில் ஒற்றைப்படையாக ஈத்தம்பழங்களை உண்டு கொண்டு வருவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால் உணவு உண்ணாமல் வருவது சுன்னத்து, நோன்பு பெருநாளாக இருந்தால் உண்டு கொண்டு வருவது ஒற்றைப்படையாக நாம் ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு கொண்டு வருவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது அன்பான சகோதரர்களே, பெருநாளுடைய தொழுகையை நாம் எங்கே தொழுவது? பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில் மஸ்ஜிதிலையும் தொழலாம் அல்லது திடல்லையும் தொழலாம். ஆனால் எங்களுடைய மதுஹபை பொறுத்த வரையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், பள்ளி விசாலமானதாக இருக்கிறது என்று சொன்னால் பள்ளியில் தொழுவது சிறந்த என்பார் சொல்றார். ஏன்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளிவாசல்,
தூய்மையான இடம் பள்ளிவாசல். அதனால் பள்ளியில் தொழுவது சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியிலே பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று கேட்டால், பள்ளியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையின் காரணமாக பெருநாளுடைய தொழுகையை பள்ளி நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜுடைய அந்த பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாடு தொழுகை நிறைவேற்றியது ஹரத்திலேயாக இருந்து கொண்டு மஸ்ஜிதுல் ஹரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாடு தொழுகை நிறைவேற்றினார். ஆனா இன்னைக்கு அதுக்கு நாங்க சொல்லுவோம், இல்ல இல்ல உலமாக்கள் சொல்றாங்க மஸ்ஜிதுல் ஹரம் இதிலே விதிவிலக்காக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக இந்த விடயத்தில் மாத்திரம் உலமாக்களுடைய கருத்துகள் எடுக்கிறாங்க. சரி, நாங்க திடல்ல தான் தொழ போறோம், திடல் தான் நபியுடைய வழிமுறை என்று சொன்னா, திடல் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? நபியுடைய காலத்தில் திடல் என்ற ஒன்று அது பிக்செட்டாக அது வைக்கப்பட்டு இருந்துச்சு. அதுவும் எங்க இருந்துச்சு திடல் என்று கேட்டா, ஹதீஸ்ல தெளிவாக வருது, ஹாரிஜல் பலத், ஊருக்கு வெளியாகத்தான் அந்த திடல் என்ற ஒன்றை முசல்லா என்ற இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு நாங்க தொழுற மாதிரி ஒரு பத்தை ஒன்றை வலிசாக்கிட்டு ஒரு வெட்ட வளவை அந்த குப்பை வத்து இருக்கக்கூடிய வளவுகளை நாங்க வலிசாக்கி நாங்க தொழுறதுக்கு பேர் திடல் அல்ல. இன்னைக்கு கொஞ்சம் பேர் நினைச்சிருக்காங்க நாங்க திடல்ல தொழுறோம், நீங்க வெட்ட வழியில தொழுறீங்க, அவ்வளவுதான். நீங்க திடல்ல தொலை இல்ல. நீங்க நினைச்சிருக்க அவங்க நினைச்சிருக்காங்க அப்படின்னா திடல்ல தொழுறன்னு சொன்னா 4 பேர் சேர்ந்து தொழுறன்னு திடல் நினைச்சிருக்கிறாங்க. அதை விட வீட்டுல தொழுற சிறந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் மொட்டை மாடியில தொழுறாங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேர் வளவுல தொழுறாங்க, கொஞ்சம் பேர் ஒழுங்கையில தொழுறாங்க. இன்னைக்கு எதெல்லாம் இன்னைக்கு வெளியாக இருக்கு, இன்னைக்கு 4 சுவரோட பள்ளி வாசலாக எதுவோ இல்லையோ அதெல்லாம் திடல் நினைச்சிருக்கிறாங்க. நபீன காலத்துல திடல் என்ற ஒன்று இருந்துச்சு. அது தொழுகைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய இடமாகவே நபி அவங்க ஒதுக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட திடல் எங்க இருக்கிறது? முழு ஊரை ஒன்று சேர்த்து எல்லாரும் ஒரே மைதானத்துக்குள்ளால நின்று தொழக்கூடிய இடம் எங்க இருக்கிறது? இன்னைக்கு எல்லாரும் திடல் திடல் திடல், நபி வழியில் தொழுகை, நபி வழியில் வாங்க கூப்பிடுறாங்க. ஆக பெரிய பிதஅத் நடக்கக்கூடிய இடமாக அந்த திடல் தொழுகை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வார போற எல்லா பொம்பளையும் போட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிறது, இன்னைக்கு ஆண் பெண் கலப்பு எல்லாம் இன்றைக்கு திடல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நபி வழி தொழுக, நபி வழி தொழுக, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். இன்னைக்கு மொட்டமால தொழுக நபி வழி தொழுக, இன்னைக்கு ஒழுங்கையில தொழுக நபி வழி தொழுக, இன்னைக்கு ஒரு வளவை வடிசாக்கி கொண்டு தொழுகிற நபி வழி தொழுக, ஒரு பாடசாலையுடைய கிரவுண்ட் மைதானத்தை வடிசாக்கி விட்டு அதுல படங்க விரிச்சு தொழுகிற நபி வழி தொழுக. இன்னைக்கு எது திடல் என்றது இன்னைக்கு மக்கள் விளங்குறாங்கல்ல. நபியுடைய காலத்துல ஜனாசாவுடைய தொழுகையும் முஸல்லாவுல தொழுவிக்கப்பட்டிருந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்கிறார்கள், பள்ளியில ஒரே ஒரு சஹாபியுடைய தொழுகை தான் ஜனாசாவுடைய தொழுகை பள்ளியில தொழுவிக்கப்பட்டுச்சு. ஸஹல் இப்னு பைதா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியுடைய தொழுகை மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவுடைய தொழுகை மாத்திரம்தான் பள்ளியில தொழுவிச்சாங்க. மத்த எல்லா தொழுகையும் முஸல்லாவுல ரசூலுல்லாஹ் ஜனாசாவுடைய தொழுகை தொழுவிச்சாங்க. இன்னைக்கு அந்த திடல்ல ஜனாசா தொழுவிக்கப்படுதா? இன்னைக்கு நாங்க திடல் திடல்னு பேசுறோமே, அந்த திடல் எங்க இருக்கிறது? நபியுடைய காலத்துல இருந்த திடல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஈதுல் அல்ஹாவுடைய தினத்துல அதே திடல்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுப்பாங்க. நபி அவர்கள் குத்பா செய்து விட்டு அடுத்த கட்டமா நபி அவர்கள் முஸல்லாவிலே குர்பானி கொடுப்பாங்க. இன்னைக்கு எங்க அந்த திடல் இருக்கிறது அன்பான சகோதரர்களே? ஏன் அந்த திடலை அதுக்கென்னு ஒதுக்கி வச்சிருந்தார்கள்? இன்னைக்கு பீச்சை வலிசாக்கி போட்டு பீச்சில் இருக்கக்கூடிய குப்பைகளை வலிசாக்கிட்டு படங்கு விரிச்சு தொழுகிற திடல் என்னது? அது ஒரு ஊருக்குள்ள எத்தனையோ திடல். இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள அங்கேயும் ஒரு திடல், இங்கேயும் ஒரு திடல், மொட்டை மாடியில கொஞ்சம் பேருக்கு திடல், இன்னைக்கு வீட்டு வளவுக்குள்ள ஒரு திடல் என்று சொல்லி வீட்டுடைய முற்றத்துல திடல். இன்னைக்கு கார் பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் விசாலமாக இருக்குது என்றா
அதுல 4 பேர் சேர்ந்து பாய போட்டு அதுல திடல். இது நபியுடைய வழியா? இது நபி அவங்க இப்படி திடல காட்டே இல்லை. இன்னைக்கு திடல் என்றது இன்னைக்கு நபி வழி சொல்லி இன்னைக்கு நாங்க ஏமாந்து போறோம். இன்னைக்கு நபி வழி எங்கேயோ இருக்குது, ஆனா நாங்க ஏமாந்து போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவுக்கு வாலிப பெண்களை வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வயோதிபமான பெண்களை வாங்கன்னு சொன்னாங்க. ஹைல் மாதவிடாய் உள்ள பெண்களை கூட நீங்கள் அந்த முஸல்லாவுக்கு வாருங்கள், ஆனா தொழக்கூடிய இடங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருங்க நபி அவங்க சொன்னாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். ஆனா நபி அவர்கள் அந்த பெண்கள் அந்த திடலுக்கு வரக்கூடிய சமயத்தில் கூட எப்படி வர வேண்டும் என்பதை சொன்னார்கள் என்பதை சொல்றது இல்லை. எப்படி வர சொன்னாங்க? பெருநாளுடைய உடுப்பை உடுத்துக்கொண்டு வாங்க எல்லாருக்கும் காட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? இல்ல, நீங்க ஜில்பா போட்டுக்கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. உங்களோட உடம்புகளை மறைச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நபி அவர்கள்ட்ட கேட்கப்பட்டு, யார் ரசூலுல்லாஹ், எங்கள்ல ஒருவர்கிட்ட ஜில்பாப் இல்லைன்னு நாங்க என்ன செய்யறது சொன்னாங்க. ரசூலுல்லாஹ், உங்களுடைய சகோதரியிடம் உடம்பை மறைக்கக்கூடிய அந்த ஜில்பாபை இரவலாக வாங்கி கொண்டு அந்த இடத்தில் வாருங்க என்பார் நபி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் வாராங்க, இன்னைக்கு மைதானத்துக்கு வாராங்க, ஆனா எப்படி வாராங்க? கவர்ச்சிகரமா வாராங்க. இன்னைக்கு நறுமணம் பூசிக்கொண்டு வராங்க. நறுமணம் பூசிக்கொண்டு வர இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணம் பூசுவதை நபி அவர்கள் தடுத்தாங்க. இன்னைக்கு எங்களுடைய பெண்கள் நறுமணம் பூசுகிறார்கள். இன்னைக்கு வெளியே செல்லக்கூடிய சமயத்தில் பெண்கள் நறுமணத்தோடு போகிறார்கள். பெண்களை பொறுத்த வரையில் வீட்டுக்குள்ளால் மாத்திரம் தான் நறுமணம் பூசிக்கொண்டு இருக்க முடியும். ஆனால் வெளியே செல்லக்கூடிய சமயத்தில் நறுமணம் பூச முடியாது. நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஐயுமா இம்ராத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் பிகௌமின் ஃபைய கதா வகதா வயஸானியா. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு வெளியிலே செல்கிறாள், செல்லக்கூடிய சமயத்தில் அந்த பெண்ணுடைய அந்த வாசனையை ஒருவர் முகர்ந்து விட்டார்கள் சொன்னால் அந்த பெண் விபச்சாரி என்பார் நபி அவர்கள் சொன்னார். எவ்வளவு பாரமான விஷயம். அதனால இன்னைக்கு நாங்க பெண்ணாளுடைய தினத்துல நாங்க எங்களுடைய குடும்பங்களை கூட்டிக் கொண்டு செல்லுவோம். செல்லக்கூடிய சமயத்துல நாங்க மர்மணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு நறுமணம் பூசிவிடக் கூடாது. பெண்கள் நறுமணம் பூசிட்டு வாராங்கண்டா, ஏன் பொண்டாட்டி விபச்சாரி எல்லாம் நீ வீட்டுல இரியன்பா சொல்லிடுறாங்க. ஏன் பொண்டாட்டி விபச்சாரி ஆக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க வீட்டுல இருங்க அல்லது வேறொரு உடைய நீங்க உடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஏன் இன்னைக்கு வெளியில பார்த்தா போகக்கூடிய சமயத்தை எல்லாம் வாசனை, எல்லாம் வாசம். அதனால அன்பான சகோதர பெரியார்களே, திடல் என்பது சொல்லக்கூடியது நபியுடைய காலத்தில் இருந்த முறை வேறு, இன்னைக்கு நாங்க செய்யக்கூடிய முறை வேறு. இன்னைக்கு கண்ணன் என்ற இடத்தையில நாங்க திடலாக்கி கொண்டோம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் இன்னைக்கு கதவை மூடி போட்டு இன்னைக்கு வளவுக்குள்ள இன்னைக்கு தொழுவு போட்டு இன்னைக்கு அடுத்த நாள் என்ன செய்யற வசூலுக்காக முன்னுக்கு நிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்ணாளர்களை பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட திடல் இல்ல. நபியுடைய ஹதீஸ்ல தெளிவாக விளங்காத காரணம் தான் இன்னைக்கு ஒளிச்சிட்டு மறைச்சிட்டு 4 சிவருக்குள்ளால கேட்ட மூடி போட்டு இன்னைக்கு வளவுக்குள்ளால பாய போட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஒளிச்சிட்டு தொழுறாங்க. அப்படி ஒரு திடல் தேவையில்லை. பகிரங்கமா ஏன் செய்யலாம்? அதனால அன்பான சகோதர பெரியார்களே, இப்படிப்பட்ட திடல்களை விட பள்ளிவாசல் சிறந்தது. இப்படிப்பட்ட இடங்களை விட பள்ளிவாசல் இது சிறந்தது. ஏனாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி பள்ளிவாசல் விசாலமானதாக இருக்கிறது என்று சொன்னால் பள்ளியில தொழுவது சிறந்த என்பா சொல்றார். அடுத்த அன்பான சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தில நாங்க ஒரு பாதையால வந்து இன்னும் ஒரு பாதையால போறது இது நபியுடைய சுன்னா. ஒரு பாதையால வாரம் மறு பாதையை மாற்றிக்கொண்டு செல்வது நபியுடைய சுன்னா. அடுத்த பெருநாளுடைய தினத்தில் அதிகமாக நாங்க சதகாக்கள் கொடுக்க வேண்டும். பெருநாளுடைய தினத்தில் அதிகமாக சதகாக்கள் கொடுக்கும். அடுத்த பெருநாளுடைய தினத்தில வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்றது. எப்படி பரிமாறிக்கொள்ள, என்ன வாழ்த்து சொல்றது? சஹாபாக்கள் தெளிவாக சொல்றாங்க, பெருநாளுடைய தினத்தை நாங்க முசாஃபா செஞ்சு தக்கப்பல்லாஹு மின்னா வ மின்கும் என்ற இந்த துஆவை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். அதனால தக்கப்பல்லாஹு மின்னா வ மின்கும்
என்ன இந்த வார்த்தையை சொல்லி நாங்க இந்த பெருநாளுடைய இந்த வாழ்த்துக்களை நாங்க பரிமாறிக்கொள்றது, இதுவும் நபியுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது இந்த நபியுடைய இந்த சுன்னாவில் ஒன்றுதான் பெருநாட்களுடைய காலம் எங்களுடைய குடும்பங்களுடைய வீடுகளுக்கு செல்றது, உறவு முறைகள் சேர்ந்து வாழ்றது. அடுத்து அன்பான சகோதரர்களே, இது ஹதீஸில் வர இல்ல, கபர்களை நாங்க ஜியாரத் செய்யறது. இந்த கபர்களை ஜியாரத் செய்த உலமாக்க சொல்றாங்க, இதுவும் விரும்பத்தக்க செயல். எங்கட வாப்பாட கபரை நான் பெருநாளைக்கு மட்டும் பார்க்கறது இல்ல, நான் அடிக்கடி போகணும். ஆனா பெருநாளைக்காவது நாங்க கபர்களுக்கு போய் என்ன செய்யறது, நாங்க ஜியாரத் செஞ்சுட்டு வாரது. இதை கேட்டாங்க எங்க ஹதீஸ்ல வருன்னு இல்ல. அதனால முன்கூட்டியே சொல்லிட்டோம், பெருநாடு தினத்துல கபர்களை ஜியாரத் செய்யறது, கபர்ஸ்தானுக்கு போறது, இது பெருநாளுடைய தினத்தில் மட்டும் தனியாக செல்வதற்கு ஆதாரம் இல்ல. ஆனா பொதுப்படையாகவே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, கபர்களை ஜியாரத் செய்யுங்க. அதனால நாங்க பெருநாள் தொழுகையை முடிச்சிட்டு நாங்க கபர்களுக்கு போறோம், அங்கே அவர்களுக்காக வேண்டி நாங்க துஆ செஞ்சு கொண்டு வரோம். இது பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அதனால கபர்களுக்கு நாங்க தாராளமா போறதுக்கு, கபர்களுக்கு போயிட்டு அதுக்காக நான் நினைச்சிடக்கூடாது அன்றைய நாள் எங்களுடைய தாயின் தகப்பன் எங்களுடைய துஆவுக்காக வேண்டி பெருநாளுடைய துஆவுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க நினைச்சிடக்கூடாது. அன்றைய தினத்துல நான் போறது அது விரும்பத்தக்க செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தாயின் தகப்பனுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அது அன்றைக்கு நாளைக்கு மட்டும் துஆ செய்யறது அல்ல. நாம கபருக்கு போறோமா, யாரா மையத்தை அடக்க போறோமா, எங்களுடைய தாய் தகப்பனுடைய அந்த கபரை போய் பார்த்துட்டு வாரது, இது எந்த நாளும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது. அதுக்காக ஒரு நாள் வருஷத்துல, ஒரு நாள் வருஷத்துல 2 நாள் மாத்திரம் இல்லை. அதனால கபர்களை நாங்க ஜியாரத் செய்யறது விரும்பத்தக்க செயல். அதனால நாங்க பெருநாள் தொழுகை நிறைவேற்றி விட்டு கபர்களுக்கு போறது, அங்கே கபராளிகளுக்காக வேண்டி துஆ செய்யறது, இதுவும் விரும்பத்தக்க செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு இந்த பெருநாளுடைய தினத்தில நாங்க செய்ய வேண்டிய எத்தனையோ சுன்னத்தான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் இன்றைய நாள் மக்ரிபுக்கு பின்னால் பிறை தென்பட்டு விட்டால் நாளைய நாள் பெருநாளாக இருக்கும். அப்படி தென்படவில்லை என்று சொன்னால் நாளைய நாள் 30ஆக பூர்த்தி செய்து வியாழக்கிழமை நாள் இந்த பெருநாளுடைய தொழுகையை, இந்த பெருநாளை நாம் கொண்டாடுவோம். எனவே பெருநாளை கொண்டாடுவதற்கு முன்னா நாங்க பள்ளிக்கு வாரத்துக்கு முன்னதாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றி விட்டு நாம் எம்முடைய தொழுகைக்காக வேண்டி வருவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோட்ட நோன்புகளை கபூல் செய்து இந்த பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா எம்முடைய நோன்புக்கான பரிபூர்ணமான கூலியையும் அடைந்தவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.